الرحمن الرحيم عن جابر رضي الله تعالى عنه قال رأيت النبي صلى الله عليه وسلم يرمي على راحلته يوم النحر ويقول لتأخذوا مناسككم فإني لا أدري لعلي لا أحج بعد حجتي هذه رواه مسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்ல உம்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கெட்ட விஷயங்களை பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள், அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற அங்கு தங்குவது சம்பந்தமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய ஹதீஸினுடைய அடிப்படையில் செய்திகளை தொடர்ந்து பார்த்தோம். அரஃபா முஸ்தலிஃபாவை நிறைவு செய்த பிறகு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் ஜம்ரத்துக்கு செல்வார்கள். ஜம்ரத்து என்ன? அப்படி ஜம்ரத்துனா என்ன அப்படின்னா, ஜம்ரத்துக்கு பொருள் ஒன்று கூடல் என்ற பொருளை கொண்டதுதான் ஜம்ரத் அப்படிங்கிற வார்த்தை. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கல்லெறிவதனால் அதுக்கு ஜம்ரத் என்று பெயர் வந்ததா, அல்லது அந்த பொடி பொடி கற்கள் எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்றாக குவிவதனால் அதுக்கு ஜம்ரத்தின் பெயர் வந்ததா என்று தெரியவில்லை. இப்படி ஜம்ரத் அப்படிங்கிறது கல் எறியக்கூடிய இடம், ஷைத்தானுக்கு கல் எறியக்கூடிய இடம், பேர் தான் ஜம்ரத் என்று சொல்லப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதா, ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. இஸ்லாத்தினுடைய கடமையான பிறகு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜி கடமையாச்சு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமையில் ஒரு குழுவை அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழு ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வந்தது. ஹஜ்ஜி கடமையான வருடம், அந்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு போவதாக அறிவிப்பு செய்தாங்க. லட்ச மக்கள் வந்தாங்க. லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போறன்னு சொன்னோன்னே அவர்களுக்கு பின்னால் லட்சத்திற்கும் அதிகமான சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்த்து ஹஜ்ஜி செய்தாங்க. இன்னும் அந்த லட்சங்கள் கூடிக்கொண்டேதான் செல்கின்றன வருடம். அப்படி ஹஜ்ஜி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜினுடைய நிலைப்பாடில் ஜம்ரத்துல என்ன பண்ணாங்க? அரஃபாவில் தங்கியதை பார்த்தோம், எப்படி இருந்தாங்கன்னு. முஸ்தலிஃபாவில் பார்த்தோம், அவங்க வாகனத்துல வந்தது, எல்லா செய்திகளையும் பார்த்தோம். ஜம்ரத், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தேன். யர்மி அலா ராஹிலத்திஹி, அவங்களுடைய தன்னுடைய வாகனத்துல உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? கல்லெறிந்தார்கள். எப்ப? யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்கக்கூடிய நாள், அறுத்து பலியிடக்கூடிய நாளையில், துல்ஹஜ் மாதத்துடைய 10ஆவது நாள். நம்மெல்லாம் பெருனா
துல்ஹஜ் 10வது நாள் தான் பெருநாள் கொண்டாடுகிறோம். அந்த துல்ஹஜ் 10வது நாள் யௌமுன் நஹர் அன்றைய நாளையில் தன்னுடைய வாகனத்தின் மீது அமர்ந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல் எறிந்தார்கள். கல் எறிவது அப்படின்னா என்ன? பொடி பொடி கற்களை கொண்டு எறிவது. நீங்க நிறைய பேர் ஷைத்தான அடிக்கிறன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபாஸ்ட் பவுலர் கல் எறிகிற மாதிரி இங்கேருந்து ஓடி போய் தன்னுடைய திறமைகள்லாம் காட்டுற மாதிரி என்ன அப்படிலாம் இருக்கு. அப்படியே இல்லை, நம்முடைய விரலால் சுண்டு விரலால் இப்படி கல்வி இவ்வளவுதான் இருக்கணும். ஒரு கொண்டைக்கல்ல சைஸு தான் இருக்கணும், அல்லது ஒரு பேரித்த மடம் கொண்ட அளவுக்கு சைஸா வச்சுக்கலாம். இல்லை மேக்சிமம் சைஸா இருந்தா ஒரு பேரித்த மடத்தினுடைய கொட்டை இருக்குதுல்ல அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எவ்வளவுதான் வச்சுக்கணும்? கொண்டைக்கடல்ல இருக்குல்ல மூக்கல்லுடைய சைஸு தான் நம்ம கல்லு வச்சுக்கணும். கல்லை இப்படி பிடிச்சி இப்படி போறது தான், அவ்வளவுதான். அதை போட்டு இப்படி த்ரோ பண்றது நம்ம ஷைத்தானே அவங்களுக்கு முன்னாடி வந்த மாதிரி இதெல்லாம் அங்க தேவையில்லை. அதே போல யாரையும் ஷைத்தானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் எறிந்தாங்க, நாமளும் எறியணும், அவ்வளவுதான். அந்த அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வேண்டும். அந்த அந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளில் அதுவும் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் அமர்ந்த நிலையில் கல் எறிந்தார்கள். யௌமுன் நஹர் துல்ஹஜ் மாசத்துடைய 10வது நாளில். யகூலு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதஅஹுது மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்களை எல்லாம் நீங்கள் என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தஅஹுது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எதை சொல்லுகிறேனோ அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அதே போல உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை எல்லாம் அமைத்துக் கொள்ளுங்கள். فإني لا أدري لعلي لا أحج بعد حجتي هذه, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் திரும்பவும் ஹஜ்ஜு செய்வேனா என்பது எனக்கு தெரியல. இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் திருப்பி ஹஜ்ஜு செய்வேனா அப்படிங்கிறது என்னல்ல எனக்கு தெரியல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அப்பனா இந்த ஒரு ஹஜ்ஜா கூட இருக்கலாம், அப்படிதான் இருந்தது. அந்த ஹஜ்ஜில நீங்கள் நான் செய்வதை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், நான் செய்வதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தேன். ரமல் ஜம்ரா, ஜம்ரத்துல கையில எறிந்தாங்க. பிமித்லி ஹஸா அல் ஹத்ப, அவங்க அந்த கல்லுடைய அளவு எவ்வளவு இருந்ததுன்னா சுண்டி விட்டு விளையாடக்கூடிய அளவு இருக்கக்கூடிய சின்ன கல்லாக இருந்தது. விரல்ல சுண்டி விடக்கூடிய அளவுக்கு எவ்வளவு இருக்கு? பெருசா கல்லா இருக்கும். விரலில் சுண்டி விடக்கூடிய அளவுக்கு உண்டான கல்லு. அப்படின்னா சின்ன பொடி கல்லாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எறிந்ததை நான் என்ன பண்ணேன் பார்த்தேன் என்பதை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதுவும் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல் எறிந்தாங்க. அது ஜம்ரதாவில் யௌமுன் நஹரி, நஹருடைய நாளையில் 10வது நாளையில் துஹாவுடைய நேரத்தில், முற்பகல் நேரத்தில். துஹாவுடைய நேரத்தில் அப்படின்னா சூரியன் என்ன உதயமான பிறகு அந்த துஹாவுடைய நேரத்தில் முற்பகல் நேரத்தில் இருந்தாங்க. அம்மா பகதாதிக்க பிறகு உள்ள நாட்கள் எல்லாம், இது பிற 10வது நாள் முதல் நாள் கல் எறிவது. முதல் நாள் கல் எறிவது அப்படிங்கிறது அகபாவில் மட்டும் எறிவாங்க. ஜபரத்துல் அகபா, ஜபரத்துல் அகபான பெரிய ஷைத்தான் சொல்லுவாங்கல்ல, அந்த பெரிய ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய ஜபரத்துல் அகபாவில் மட்டும்தான் முதல் நாள் துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் எறிவாங்க. என்ன அம்மா பகதாதிக்க, அதற்கு பிறகு உண்டான நாட்களில், எதுக்கு பிறகு உண்டான நாட்களில்? துல்ஹஜ் மாச 10வது நாளுக்கு பிறகு உண்டான நாட்களில் சூரியன் உச்சிக்கு சாய்ந்த பிறகு, அப்புறம் நுகருடைய நேரம் வந்த பிறகு, உச்சி சாய்ந்த பிறகு எரிந்தாங்க என்பதையும் அதுல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி.
ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இன்தஹா இலல் ஜம்ரத்துல் குப்ரா, அவங்க ஜம்மரத்துல் குப்ராவுக்கு வந்தாங்க. ஜம்மரத்துல் குப்ரானா ஜம்மரத்துல் அகபாவுக்கு தான் ஜம்மரத்துல் குப்ரா, பெரிய ஜம்ரா, பெரிய ஷைத்தான் சொல்றாங்கல்ல, ஜம்மரத்துல் குப்ரா ஜம்மரத்துல் அகபாவுக்கு வந்தாங்க. ஃபஜஅலல் பைத அன் யஸாரிஹி வ மினா அன் யமீனிஹி. அவங்க எப்படி நின்று கல் எறிந்தார்கள் அப்படின்னா, அவங்களுடைய இடது பக்கம் வலது பக்கம் காபத்துல்லா இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது, வலது பக்கம் காபத்துல்லா இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. அவருடைய இடது பக்கம் மினா இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. இடது பக்கம் மினாவும் வலது பக்கம் காபத்துல்லாவும் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. வரமா பிஸபஅ ஹஸயாத்தின், 7 கற்களை கொண்டு என்ன பண்ணாங்க, பொடி கற்களை கொண்டு சுண்டி விடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பொடி கற்களை கொண்டு 7 கற்களை கொண்டு அவங்க கல் எறிந்தார்கள். அந்த கல் எறியக்கூடிய போது என்ன சொன்னாங்க, யுகப்பீர் மஅ குல்லி ஹஸாத்தின், ஒவ்வொரு கல் எறியும் பொழுதும் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி என்ன பண்ணாங்க, கல் எறிஞ்சாங்க. சும்மா கால, இந்த கல் எறிந்து இப்படி கல் எறிந்த பிறகு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சும்மா கால சொன்னாங்க, ஹக்கதா ரமல்லதி உன்சிலத் அலைஹி சூரத்துல் பக்ரா, யாருக்கு சூரத்துல் பக்ரா இறக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட நபர் இப்படிதான் கல் எறிந்தார்கள். யாருக்கு சூரத்துல் பக்ரா இறக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட அவர்கள் இவ்வாறுதான் ஹக்கதா ரமா, இப்படிதான் கல் எறிந்தார்கள் என்று சொன்னாங்க. சூரத்துல் பக்ரா இறக்கப்பட்ட நபர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏன் சூரத்துல் பக்ராவை மட்டும் சொல்றாங்க? குர்ஆனின் 114, குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதுன்னு சொல்லலாம்ல, குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதோ அவங்க எரிஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஏன் சூரத்துல் பக்ரா யாருக்கு இறக்கப்பட்டதோ அவங்க இப்படிதான் கல் எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, சூரத்துல் பக்ராவுல தான் ஹஜ்ஜினுடைய நிறைய சட்டங்கள் சொல்லப்படுது. சூரத்துல் பக்ராவுல தான் ஹஜ்ஜினுடைய நிறைய சட்டங்கள் சொல்லப்படக்கூடியது எதுல தான் இருக்கு, சூரத்துல் பக்ராவுல தான் இருக்கு. அந்த சட்டத்தெல்லாம் எங்க தான் குர்ஆன்ல படிக்க முடியும், சூரத்துல் பக்ரால தான் படிக்க முடியும். அந்த சூரத்துல் ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் தாங்கி அந்த சூரத்துல் பக்ரா யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் எரிந்ததை போல தான் எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தாங்கள் தன்னுடைய ஹஜ்ஜின் பொழுது அந்த அமல்களை செய்து காட்டிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி.